திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதனை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடைய 72வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளையொட்டி நினைவிடத்திற்கு வந்து அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தன்னுடைய 72வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இந்தியை எதிர்ப்போம் ஒழிப்போம் என்ற உறுதிமொழியையும் ஏற்றிருக்கார்கள். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்ற அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, பெரியசாமி, துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து வேப்பேரியில் இருக்கக்கூடிய நினைவிடத்திற்கும் சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் தனது தாயார் தயாளு அம்மாளிடம் வாழ்த்து பெற இருக்கின்றார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின் வழங்க இருக்கின்றார். தற்போது கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிஷா, லிபிகா, என்னென்ன நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வழங்குகிறார்? நிச்சயமாக மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது அரிசி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பொருட்களானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய 130க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்த பின் தொடர்ச்சியாக அந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் என்பது இன்றைய தினம் முழுவதும் இருக்கின்றது. மோனிஷா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா? அனைத்து தரப்பு மக்களுமே பல்வேறு இடங்கள்லையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார்கள். பல்வேறு இடங்கள்ல உணவுகளும் அதே போன்று நலத்திட்ட உதவிகளுமே மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான பொருட்களை நலத்திட்ட உதவிகளாகவும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது அந்தந்த பகுதி வாரியாக அமைச்சர்களும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் என பல்வேறு தரப்பு மக்களுமே இந்த தினம் தனது பிறந்த நாள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி பல்வேறு இடங்கள்ல நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தற்போது இருந்திருக்கிறார்கள். மோனிஷா, அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து நேரலையில் பார்க்கலாம். சார், லைட்டாக தூக்குங்க, ரொம்ப தூக்கிடாதீங்க. நான் தூக்கல, அவ்வளோ நான் சொல்லிடுறேன். சொல்லாம ஒரு வாட்டி நிற்க சொல்லாம எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து குரல்
லிபிகா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி இன்று என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முதலாவதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மறைந்த அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை நம்மால் நேரில் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். தொடர்ச்சியாக கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தனது தாயார் தயாளு அம்மாவிடம் வாழ்த்து பெறுகிறார். அதைத் தொடர்ந்து கலைஞர் அந்த சிஐடி காலனி இல்லம் மற்றும் பேராசிரியர் இல்லத்திற்கு சென்று அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கின்றார். இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து அண்ணா அறிவாலயம் வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கின்றார். தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் காலை முதலே திமுக தொண்டர்களும் அதே போன்று திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட மற்றவர்களும் அங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து தொண்டர்களிடம் மற்றும் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற இருக்கின்றார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதுமே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இதற்கு முன்னதாக தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதை தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் பணிபுரியக்கூடிய 130க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி அறிவாலயத்தில் பல்வேறு தரப்பு மக்களும் வருகை தர இருக்கின்றார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஏற்கனவே அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே தனது பிறந்த நாளையொட்டி தொண்டர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது காலை முதலே செய்யப்பட்டிருக்கின்றது. 72வது பிறந்தநாள் காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 72வது பிறந்தநாள் விழா காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்.